வடமேல் மாகாணத்தின் புத்தளம் மாவட்டத்தில் தும்பு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. கிராமங்களில் உள்ள கைத்தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் கிராமிய மட்டத்தில் மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் அது பங்களிப்பாகவும் அமைகின்றது. இயற்கையாக கிடைக்கும் தும்பை பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொள்ளும் தும்பு தொழில் வறிய மக்களின் வாழ்வாதார தொழிலாகவும் இருக்கின்றது. தெங்கு முக்கோண வலயத்தில் ஒன்றான புத்தளம் மாவட்டம் பல்வேறு வளங்களும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் தும்பு தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மட்டைக்கு விலை கூடவா தும்புக்கு விலை குறவு அப்படின்னு சொல்லி எனக்கு 3 பிள்ளைக்கு நான் அதை வச்சுதானா தொழிற்சாலை வேலை செஞ்சு காலத்தை கொண்டு போறது. இப்போ தும்புக்கு விலை இல்லாதால முதலாளி மாதிரி எல்லாரும் தொழிற்சாலையெல்லாம் மூடிக்கிறாங்க. அண்மைய காலத்தில் இந்த மாவட்டத்தில் உள்ள பல தும்பு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருவதன் காரணமாக பலர் தொழில் வாய்ப்புகளை இழந்து நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இருக்கப்பட்ட ஏழைகளுக்கு தொழில் கொடுக்கறதுக்காகவும் அதுகளை உற்பத்தியாக்குறதுக்காக அரசாங்கத்தில் நாங்கள் வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். மட்ட விலையை குறைச்சி தும்பு விலையை கூட்டி மக்களுக்கு கூடிய சீக்கிரம் தொழிலை கொடுக்கணும். தும்பு உற்பத்தியை பயன்படுத்துவதன் விகிதம் வீழ்ச்சி அடைந்ததன் காரணமாக தும்பு உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேவேளை தும்பை பெறும் உரிமட்டையின் விலையும் அதிகமாக காணப்படுவதாக தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லா ஃபேக்டரிகளும் மூடப்பட்டு காரணம்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா மட்டையில விலை அதிகப்படுத்தி இன்னைக்கு தும்புட விலை குறைக்கப்பட்டு அதால இன்னைக்கு மக்களுக்கு வேலை கொடுப்பது ஒரு கஷ்டமான நிலைமையா இருந்து கொண்டிருக்கு. குறைந்த விலையில் தும்பை பெறவும் தமது உற்பத்திக்கு உரிய சந்தை வாய்ப்பு பெற்றுத்தரவும் உற்பத்திக்கு ஏற்ற விலையை பெறவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே புத்தளம் மாவட்ட தும்பு தொழிலாளர்களின் கோரிக்கையாகும்.